இதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் கற்க மாதம் ஆஷாட மாதம் ஆடி மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை திருதிய திதியும் சதய நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் அள்ளி கொடுக்கின்ற ஆகஸ்ட் மாதத்தை பற்றி இப்போது பேரன்புக்குரிய மாதாந்திர ஜோதிட நிர்வாகத்திற்கும் வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து அள்ளி கொடுக்கின்ற ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்தினுடைய பலனை பற்றி உங்களுக்கு இப்போது பதிவு செய்வோம். அதற்கு முன்னதாக ஒரு சின்ன பதிவுகள். இந்த மாதத்தில் 6/8/2026 ஆடி கிருத்திகை, அடுத்தது 14/8 ஆடி பூரம், அடுத்தது 17/8 கருட பஞ்சமி. இந்த மாதத்தில் ஸ்பெஷலாக வருது. ஆடி மாதம் என்றாலே நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாதம் வர்றதுனால தான், ஆடி ஆவணி வர்றதுனால தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தை நம்ம அள்ளி கொடுக்கும் மாதமாக உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நவக்கிரகங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யப்படுறத சுருக்கமாக அடக்கமாக இப்போது உங்களுக்கு பதிவு செய்வோம். வணக்கம். நாம் காண இருப்பது வெற்றி வாசலை திறக்கும் வாயில் படி, உபய லக்கணம், உபயராசி, சிந்தித்து செயலாற்றக்கூடியது, வாக்குக்கு அதிபதி, வித்யாபதி, விவேகம், அறிவு, ஜீவநாடி அத்தனைக்கு சொந்தக்காரர் உபயலக்கணம் உபயராசிக்காரர் ஆகிய மிதுனம். எவ்வளவு பெருமை பாருங்க அவங்களுக்கு. ஏன்னா தேடுதல் அப்படின்னா உபயம்தான். தேடுதல்னா உபயம்தான். எங்கே வேணாலும் தேடலாம். அதனால தான் அதை என்ன பண்ணிருக்காங்க, சரம் சிரம் உபயம், உபயத்தில் வச்சிருக்கிறாங்க. அப்போ உபயத்தில் இருக்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்கனவே தமிழுக்கு ஆடி ஒரு 15 நாள் இருக்குது, ஒரு 13 நாள் 14 நாள் இருக்குது. அப்போ இந்த 14 நாளுக்குள்ள கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 15 வந்துடும். அப்போ ஆகஸ்ட் 15னா சுதந்திர தினம் வந்துடுது. பார்த்தீங்களா எவ்வளோ பொருத்தமாக கொண்டு வராங்க பாருங்கள். நம்ம கொண்டு வரோம் பாருங்கள் ப்ரெடிக்ஷனை. அப்படி இருக்கும்போது ராசிநாதன் உங்களுக்கு 3ல் இருக்கார், ஆட்சி பெற்றிருக்கிறார். உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டில் இருக்கார். முதல் பாயிண்ட். உங்கள் தசாபத்தி உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. என்ன அந்தரம், என்ன தசை, என்ன லக்கணம். லக்கணம் ரொம்ப முக்கியம். உபயத்துக்கு 7க்கும் 10க்குரிய தனுசு மீன லக்கணத்தை தவிர்த்து 7க்கும், அதே சமயத்தில் 6, 11, 6க்கும் 11, 7க்கும் 10க்கும் பார்த்துக்குங்க. லக்னத்துக்கு 6, 11, அதுக்கடுத்து 7, 10. இந்த 2 பேருமே பாவிகள். இந்த 2 பேருமே புதனுக்கு சத்துருக்கள் ஸ்தானம். இவங்களை மட்டும் நீங்கள் இந்த லக்கணம் மட்டும் இல்லாமல் இருந்து கொண்டு உங்களுடைய தசாபத்தியை கணக்கிட்டு கொண்டு உங்கள் ஜாதகத்தை பரிசீலனை பண்ணி கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழில், அடுத்த பாயிண்ட், அடுத்து செய்யக்கூடிய எல்லாருமே அதுதான் நம்ம தொழில் தானே, செய்யும் தொழில் தானே நமக்கு தெய்வம். அப்போ செய்யும் தொழில் தான் யாருக்கு இருக்கும், பெண்ணை குறிக்காது. இந்த வருஷம் இல்லை, கடந்த காலம் 1900 இல்லை, 1800 இல்லை, 1850 இல்லை, 1700 இல்லை, 1600 இல்லை, எத்தனை காலங்கள் இருந்தாலும் கூலி அப்படின்னு சொன்னோம்னா அதை பெண்ணை குறிக்காது. நேயர்கள் தெரிஞ்சுக்கணும். ஆண்களைத்தான் குறிக்கும். அவங்களுக்கு தான் அந்த பட்டம், அவங்களுக்கு தான் அதை கொடுக்கக்கூடியது. ஏன்னா அவங்க தான் வேலை செய்யக்கூடியது. அதனால தான் ஒரு செய்யும் தொல்லே தெய்வம். அது மட்டும் இல்லை,
புருஷ உத்தியோகம் புருஷ லட்சணம். பெண்ணுக்கு சொல்லலை பார்த்தீங்களா? உத்தியோகம் புருஷ லட்சணம். ஒரு புருஷன் நல்லா இருக்கணும், ஒரு மனைவிக்கு ஒரு துணைவிக்கு இருக்கக்கூடிய துணைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? குடும்பத்தோடு ஒட்டி வாழக்கூடியவனாக இருக்கணும். குழலினிது யாழினிது என்பதன் தன் மக்களோடு சேர்ந்து வாழக்கூடியவனாக இருக்கணும். அவன்தான் புருஷ லட்சணம். அவன்தான் புண்ணியத்துக்குரியவன், அவன்தான் கண்ணியமானவன், அவன்தான் குடும்ப கடமைக்கு உரியவன். பார்த்தீங்களா? அப்போ கூலினா யாரு? ஆண்கள். அப்போ என்னென்ன கூலி புதன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. அப்போ உங்கள் ராசிக்கு 2ல் இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உங்கள் ராசிக்கு 2ல் சிவராஜ யோகத்தோடு இருக்கக்கூடிய குருவும் சூரியன் இருக்காங்க. குருவும் சூரியன் இருக்காங்க. 3ல் சுக்கிரன் கேது. பரவாயில்லை, மன திடப்படுத்திக்கங்க. படிப்பு சம்மந்தப்பட்டது, நிர்வாகம் சம்மந்தப்பட்டது, ஏஜென்சி சம்மந்தப்பட்டது, ஜெராக்ஸ் சம்மந்தப்பட்டது, லெட்டர் சம்மந்தப்பட்டது, பிரிண்டிங் சம்மந்தப்பட்டது, பார்த்தீங்களா? எழுத்துக்கள் சம்மந்தப்பட்டது, புத்தகங்கள் சம்மந்தப்பட்டது, ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்டது. 10 தொழில் சொல்லியிருக்கிறேன். 10 தொழில் எண்ணி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்ன கேட்பீங்க தெரியுங்களா? நான் ரியல் எஸ்டேட் பண்ணலாமாயா? எப்படி ஐயா நான் ரியல் எஸ்டேட் பண்ணலாமாயா? இப்படித்தான் கேட்பீங்க. ஆனால் ரியல் எஸ்டேட் பண்ணுங்க. யாருக்குமே ஒரு தொழில் இந்த காலத்தில் அடப்படாது. ஒரு தொழிலில் நம்ம பொருளாதாரத்தை மீட்டெடுத்து கொள்ள முடியாது. ஆனால் இலைமறை காயா மறைவு பொருளாக மிதனத்துக்கு நீங்கள் எடுத்துக்கணும். டைரெக்டாக எடுக்கக்கூடாது. உங்கள் துணைவி பேர் இருப்பாங்க, உங்கள் செல்வந்தங்கள் குழந்தைகள் பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பேரில் எடுத்துக்கிட்டால் தான் அது சிறப்பாக அமையும். டைரெக்டாக எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். டைரெக்டாக எடுத்துக்கிட்டால் அது நஷ்டத்தை கொடுக்கும். காலங்காலமாக சொல்லக்கூடிய, ஏன்னா 6க்கும் 11, 7க்கும் 10க்குரியவன் பாவிகள். என்றைக்குமே செவ்வாய் குரு புதனோடு சேரவே எப்போதும் பாருங்கள், நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, குரு திசையில் புதன் புத்தி ஃபைனான்ஸை கெடுத்துரும், புத்தியை கெடுத்துரும். புதன் குரு திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் குரு புத்தி எல்லாமே இழக்க வச்சிடும். இது ரொம்ப முக்கியம். அதனால் கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த தொழில் எடுத்துக்கோங்க, பக்கத்தில் எடுத்துக்கோங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இவ்வளோ நாள் கழித்து கோச்சாரத்தில் குரு 2ல் இருக்கார். குரு 2ல் இருக்குன்னு சொல்கிறத விட எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் தனகாரனாக சேர்ந்துருக்கிறார். தனகாரனாக இருக்கக்கூடியவரே குரு தானே. அப்போ அவரே இருக்கும்போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். லட்சுமி வழிபாடு, அன்னை உமையவள், வடக்கு வெளி வீதியில் மதுரை எம்பதியில் உள்ள வடக்கு வெளியில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு, அதையெல்லாம் செஞ்சோம்னா நிச்சயமாக இந்த புதன் உங்களுக்கு மிக அற்புதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.